ம். ஆக்ஷன். பூண்டு பூண்டு. ம். பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம். கொஞ்சம், காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏத்த மாதிரி. ஓகே. அடுத்தது இதா ஒரு ஒரு சுத்து மிக்சியில போட்டுட்டு அடுத்தது அரிசியை போடணும். அரிசியை போடணும். அரைச்சாச்சு. அரைச்சதுக்கு அப்புறமா அரிசி 2 கைப்பிடி அரிசி போடுறோம். அரிசி போட்டதுக்கப்புறமா மறுபடியும் அரைக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி அரிசி நல்லா தண்ணி எடுத்துட்டு அரிசியை போடணும். அப்போ தான் தண்ணியோட அரிசியை போடாதீங்க, நல்லா பிழிஞ்சிட்டு போடுங்க அரிசியை. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அரைச்சிக்கணும். கடலைப்பருப்பும் ஊற வச்சுட்டு இப்போ வந்து கடலைப்பருப்பும் துவரம் பருப்புமா எப்போ ஊற போடணும்? இதை ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டாங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரம். எப்போ செய்யணுமோ அதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊற போடணும். இப்போ வந்து மிக்சியில் போடுறோம். இதையும் நல்லா நைஸா அரைக்கணுமா? குறை குறைன்னு அரைக்கணும். ஏன் குறை குறை? அப்பதான் மொறுமொறுன்னு வருமா? இது வந்து நம்ம வந்து திட்டத்துக்கு அரைச்சிக்கிறோம். இதை வந்து திட்டமா அரைச்சிக்கிறோம். இதை சாப்பிட்டு நல்லா வயிற்றுல அரைச்சிக்கிறோம். அதானே? ஏன்ட்டெல்லாம் கழுவி வைக்கிறோம், வச்சுக்கிறோம். அதாவது ஒரு ரைமிங்கா இப்படி பண்றோம். சேர்க்கக்கூடாது. சேர்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து அதிகமா இதுவாகும். அதனால இப்போ ஒரு டர் அடிக்கிறோமா? கொஞ்சம் கொஞ்சம். ஆனா அரையாம இருக்கே, பரவாயில்லையா? பரவாயில்ல. எப்படின்னா நான் வந்து கடலைப்பருப்பை வந்து கடுகு தாளிக்க சொல்ல கடலைப்பருப்பு போடுவேன். அதனால இதுல அப்படியே ஒண்ணு தப்பு இல்லை. எப்படியே சமாளிச்சுட்டேன். அடுத்தது பெருங்காயம். அடுத்தது வந்து உப்பு தேவையான அளவு. இப்ப போடக்கூடாதா? வெங்காயம் இப்ப அரியணுமா? ஆய் வளருது. எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் ஊத்துறேன்ட்டு எண்ணெய் ஊத்துற. எண்ணெய் ஊத்திட்டுனா கடுகு உளுத்தம் பருப்பு. கடுகு உளுத்தம் பருப்பை போடுறோம் காய்ஸ். காஞ்சிச்சு. போட்டேன். கடுகு வெடிச்ச பிறகு கடுகு வெடிக்க வெளியே இப்போ வந்து கடலைப்பருப்பு கொஞ்சமா ஒரு ஸ்பூன் போடலையே, ஒரு கை போடுறியே. வெங்காயத்தை போடுங்க. அடுத்தது கறிவேப்பிலையை போட்டுறேன். கறிவேப்பிலை அது இல்லை, அங்கே இருக்குது அங்கே. ஸ்பூன் வந்து விதக்கணும். ரொம்ப விதக்கலான்னு கிடையாது, விதக்கினா போதும். மிச்சமாக விதக்கணும். இப்போ வந்து இன்னும் உப்பு சேர்க்கல. இந்த வெங்காயம் விதங்கின பிறகு மாவில் சேர்த்துட்டு பிறகு உப்பு போட்டு மாவை மிக்ஸ் பண்ணணும். எவ்வளோ நேரம் வெங்காயத்தை விதக்கணும்? 10 நிமிஷம் வரும். இப்போ வந்து நான் மாவில் போட்டுறேன். மாவில் போட்டுறேன். மாவை போட்டு வச்சா மாவில் போட்டு வச்சு கலக்குனா கடாயை இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க, அதனால நம்ம கொஞ்ச நாள் கலக்குவோம் வேணாம் காய்ஸ். பாட்டு பாடினா அப்புறம் காப்பி ரைட்ஸ் வந்துடும். ஸோ அதனால நம்ம சும்மா கலக்குவோம்.
எங்கள் அம்மா வந்துட்டாங்க. வந்து கெட்டியா இருக்குது. தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். அப்போதான் மெலிசா வரும் தோசை. கெட்டியா இருந்ததுன்னா மாவு வந்து ரொம்ப அடை மாதிரி வரும். தண்ணியா இருந்ததுன்னா மெலிசா வரும், சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். இன்னும் கூட கெட்டியா இருந்ததுன்னா அடை மாதிரி வந்ததுன்னா அது ஒன்று தான் சாப்பிட முடியும். இதே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் தோசை பதத்துக்கு ஊற்றுனீங்கன்னா மெலிசா 2 தோசையாக சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க என்னம்மா செய்யுது? இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் நல்லா இருக்கும், மேட்சிங் கொடுக்கும். ஆனால் நான் சக்கரை தொட்டுக்கு என்ன சாப்பிட்றேன்? அது உங்களோட இஷ்டம். மற்றவங்களும் அதே மாதிரி சக்கரை தொட்டு சாப்பிட்ணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. மற்றவங்க கெட்டி சட்னி சாப்பிட்லாம், கார சட்னி சாப்பிட்லாம், இது தேங்காய் சட்னி சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் வெறுமே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் நம்ம காரெல்லாம் போட்டிருக்கோம்ல, காஞ்ச மிளகாலாம் போட்டிருக்கோம்ல, பெருங்காயம் போட்டிருக்கோம், காஞ்ச மிளகா போட்டுருக்குறோம் எல்லாம் கூட. ஆனால் ஒன்று சுட சுட சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். சுட்டு கேஸ் கிட்ட போகுதுடா.